வெல்கம் டு நதிஜானி பிரைடல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு வெட்டிங் லுக், பார்ட்டி லுக், அதுக்கு போகிற மாதிரி ஒரு மேக்கப் ஒன்று தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் என் ஃபேஸை க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்ததான் நான் என் ஃபேஸுக்கு செட் ஆகிற மாதிரி, என் ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ப்ரைமர் ஒன்று யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரைமர் எல்லார ஸ்கின்னுக்கு ஒத்து வராது. ப்ரைமர் எப்படி யூஸ் பண்ணுற, எந்த ஸ்கின்னுக்கு செட் ஆகுன்றதை நான் மற்ற ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் நிறைய உங்களுக்குரிய பயனுள்ள தகவல் இருக்கி, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். ப்ரைமரை நான் அன்ஈவனாக ஃபேஸில் ஃபுல்லாக போட்டுட்டேன். அது சரிசமனாக போடப்படணும், இல்லாட்டி உங்களோட மேக்கப் கட்டி ஆகிற தன்மை வரும். அடுத்தது கன்சீலர். இந்த கன்சீலர் 3 கலர் வரும். இதில் எனக்குரிய கலர் இந்த க்ரீன் கலர். க்ரீன் கலர் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால், நிறைய பிளாக் ஸ்பாட் உள்ளாக்களுக்கு இது தேவைப்படாது. சிவந்த மருக்கள், அடுத்தது சிவந்த தடங்கள், இதுக்கு தான் கூடுதலாக யூஸ் ஆகும். இதை நான் இந்த கன்சீலரை ஒரு ஸ்பொஞ்ச் வச்சு அதை நான் போட்டுக்கொள்கிறேன். எப்போவுமே மேக்கப் போடக்குள்ள நீங்கள் ஒரு ஸ்பொஞ்சில் போடுறீங்கன்னு சொன்னால், அந்த ஸ்பொஞ்சிலே நிறைய தரங்கள் இருக்கு. அதாவது நார்மல் ஸ்பொஞ்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒழுங்கான மேக்கப் வராது. ஸ்பொஞ்சை கவனிச்சு கொள்ளுங்கள். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணி கொண்டது லிக்விட் ஃபவுண்டேஷன். இது என் ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரியான கலரை செட் பண்ணி ஃபுல்லாக என் ஃபேஸில் போட்டுக்கிட்டேன். அடுத்ததாக இதுக்குரிய செட்டிங் பவுடர். இந்த செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு அதில் ரூல்ஸ் முக்கியம். அதுக்குரிய ஸ்பொஞ்சில் போட்டிங்கன்னு சொன்னால் தான் உங்களோட மேக்கப் ஒரு செட்டாகி நல்ல முறையில் வரும். நெக்ஸ்ட் நான் பாவிச்சது கொண்டோரிங். இந்த பலட்டை வச்சு கொண்டோரிங் மேக்கப்லேயே ரொம்ப முக்கியம் கொண்டோரிங். இந்த கொண்டோரிங்கை ஒழுங்காக செய்யாட்டி நம்மளோட ஷேப் ஃபேஸில் ஷேப் வராது, ஒரு தட்டையான முறையில் வரும். மேக்கப்னு சொல்லும்போது கொண்டோரிங் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்ததாக கொண்டோரிங் செஞ்சு முடிச்சுட்டு நான் என் ஐ மேக்கப் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ஒரு ஸ்மோக்கி ஐ செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்மோக்கி ஐ செய்யும்போது ஐ ஷேடோ பலட்டில் ஒரு டார்க்கான கலரை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மெரூன், ப்ரௌன் கலர், அடுத்து பிளாக், இப்படி உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மிச்சாகுன மாதிரி உங்களோட ஐ மேக்கப்பை நீங்கள் செஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் அது இன்னமும் உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு, உங்களோட மேக்கப்புக்கு ஒரு சூட்டபுளாக நல்லா இருக்கும். அடுத்ததாக நான் ஒரு டார்க் கலரில் ஐஷேடோ செஞ்சு முடிச்சுட்டு, அந்த டார்க் கலர் எனக்கு போதாது மாதிரி விளங்குனுச்சின்னு சொன்னால் அதுவும் ஆப்ஷன் தான். உங்களுக்கு கூட ஒரு டார்க் கலர்ஸ் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, அப்படி இல்லாட்டி அது தேவையில்லை. நான் யூஸ் பண்ண ஐஷேடோவிலேருந்து எடுத்து கண்ணுக்கு கீழ்ப்பகுதியிலேயே அந்த ஐஷேடோவை போட்டுக்கொள்கிறேன். நான் இந்த மேக்கப்புக்கு யூஸ் பண்ணது ஐலைனர் பென்சில். இது குதா பியூட்டியோட ஐலைனர் பென்சில். சில ஆட்கள் சொன்னாங்க நான் இப்படி ஐலைனர் பென்சில் வாங்கியிருந்தோம், ஆனால் இது வரைஞ்சி படலை, உள்ளுக காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி. ஆனால் இந்த பென்சில் காஞ்ச மாதிரி வரலை. நீங்கள் வாங்கும்போது ஒழுங்காக பார்த்து வாங்கி கொள்ளுங்கள். அடுத்ததாக ஜெல் ஐலைனரால் நான் என் ஐப்ரோவை செஞ்சு கொண்டேன். ஃபஸ்ட்டுக்கு ஐப்ரோ செய்யும்போது ஃபஸ்ட்டுக்கே நீங்கள் முன்பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட ஐப்ரோ இருக்கிறத விட பெருசாகவே அசிங்கமாயிடும். நீங்கள் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட பின்பகுதியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி, பிறகு அந்த உங்களோட ப்ரஷில் ஏற்கனவே எடுத்த ஐலைனர் பட்டிருக்கீங்க, அதை வச்சு முன்பகுதியை செஞ்சு ஃபுல்லாக்குங்க. உங்களோட ஐப்ரோஸ் செய்யும்போது நீங்கள் எப்போவுமே கவனத்தில் கொள்ளுங்கள், அது நேச்சுரல் தன்மையை வார மாதிரியே நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள், எந்த ஒரு சரிசமன் இல்லாத ஒரு ஐப்ரோ தான் எனக்கு இருக்கு. இதை ஒரு சமனான முறையில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். இப்படியான ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்.
பார்ட்டி மேக்கப் லுக்குன்னு சொல்லக்குள்ள உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி லிப்டிக் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது உங்களோட மேக்கப் வந்து இன்னும் அழகாக காட்டும். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷர் பண்ணும்போது சில ஆட்கள் வந்து ப்ரௌனாக வேணும்னு கேட்பாங்க, சில ஆட்கள் பிங்க்கில் கேட்பாங்க. உங்களுக்கு நீங்களே செய்யும்போது உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட். அவங்களுக்கு தெரியும் ஹைலைட் பண்ணுற ஏரியா இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி உங்களோட ஃபேஸை நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. ஹைலைட் பண்ணுறதால உங்களோட ஃபேஸ் வந்து இன்னும் க்ளோவாக விளங்கும். இந்த வீடியோவில் வர தகவல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றி என்ன சரி டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்டில் கேளுங்க. ஹைலைட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா வந்து எப்போவுமே கொஞ்சம் லிக்விட் இல்லாத மாதிரி, தண்ணி மாதிரி இல்லாத மாதிரி, கொஞ்சம் கட்டியான தன்மையில் கொஞ்சம் களி மாதிரி இருக்கும். அப்படியான மஸ்காரா வாங்கி கொண்டால் நீங்கள் வந்து மஸ்காரா செட் பண்ணும்போதே அது காஞ்சிடும். அப்படியான மஸ்காரா பார்த்து வாங்கி கொள்ளுங்க. ஃபுல்லாக எல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு நான் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கொண்டேன். இதில் ஃபினிஷிங் நம்மளுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுக்குரிய ஐலேஷ் அதையும் செட் பண்ணிக்கொண்டேன். எஸ், இதுதான் ஃபைனல் லுக். இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் ப்ளீஸ் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.